ஹலோ ஆல் குட் மார்னிங். இப்போ நீங்கள் பார்த்துட்டு சாமந்தி சாப்லிங்ஸ். இது போன மாதம் நான் நட்டு வச்சதுங்க. இதில் மொத்தம் 10 கலர் இருக்குது. 40 சாப்லிங்ஸ் நான் வாங்கினேன். அதில் 30 சாப்லிங்ஸ் சூப்பராக வளர்ந்துருக்கு. இத்தனைக்கும் எந்த க்ரோ பேக்லேயும் தனித்தனியாக நான் நட்டு வைக்கல. ஒரே க்ரோ பேக்கில் 4-5 செடிகள் அப்படி தான் நட்டு வச்சுருந்தேன். அதாவது ஏற்கனவே இருக்கிற செடிகளோட. பட் இந்த 10 சாப்லிங்ஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்து மண் வாங்கிட்டு வர அந்த மூட்டையில் மிச்சம் மண் இருந்தது. அதில் நட்டு வச்சேன். பட் என்னமோ தெரியல, இது சரியாக வளரலைங்க. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இதையுமே இப்போது டெம்ப்ரரியாக எடுத்து ஒரு பக்கெட்டில் வந்து நல்லா மண்ணை நிரப்பி இன்னும் கொஞ்சம் கவு மேனியெல்லாம் கொடுத்து அதில் நட்டு வைக்க போகிறேன். நட்டு வச்சதுக்கப்புறம் டெஃபினட்டாக வந்து இது சீக்கிரமாக வளர்ந்துடும். ஏன்னா ஈஸி க்ரோயிங்காக தான் இருக்குது. வேர் விட்டு வளர்ந்துடும். வளர்ந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு க்ரோ பேக்கில் வைக்கலான்னு சொல்லிட்டு பிளாக் கலர் க்ரோ பேக்கையும் ஆர்டர் போட்டுட்டேங்க. ஏன்னா அது கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. சாமந்தி சாப்லிங்ஸ்க்கு எனக்கு அது போதும்னு தோணுச்சு. ஸோ அதுவும் வந்து ஃப்யூச்சரில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.